சனாதானம் நிச்சயம் ஒழிக்கப்பட வேண்டும். மக்களை பிரிக்கும் சனாதானம் நிச்சயம் ஒழிக்கப்பட வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் அன்பானவர்களே. நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம பால்டயல் பாபு, அதான் உதவாத நிதி. நீங்கள்லாம் போட்ட ஏதோ 1-2 பேரானு தான் வச்சுருக்கீங்க. அப்பாவை பெரிய கேரியர் குத்து வீட்டுக்கு அமிச்சாச்சு. அப்பா டப்பா ஆகிட்டாரு. இப்போ பார்த்தீங்களா, விஜய்க்கு ஒன்றும் தெரியாது அப்படி இப்படின்னாங்க. முதல்ல ஒரு இஸ்லாமியனாகவும் பாரதிய ஜனதா கட்சியோட உறுப்பினராகவும் சிறுபான்மை அணியில் இருக்க பயணிக்கக்கூடிய மாவட்ட பிரதிநிதியாகவும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் அல்லாவுக்கு எங்களுடைய நன்றிகளையும் நாங்கள் சொல்லிக்கிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, முதலமைச்சர் ஆயிருக்காரு நம்மளுடைய தளபதி விஜய் அவர்கள். அதனால் அவருக்கு நம்மளோட வாழ்த்துக்கள். அவர் பாருங்க சிக்ஸராக அடின்னு அடித்து துவைக்கிறாரு. அண்ணாமலைஜியோடைய ரிஃப்ளெக்டாக தான் நாங்கள் அதை பார்க்குறோம். உண்மையில சொல்கிறோம். உண்மையிலே அல்லாஹ் பொதுவாக அண்ணாமலைஜி எதெல்லாம் எப்படியெல்லாம் செய்யணும்னு நினச்சிட்டு இருந்தாங்களோ, இன்னும் அண்ணாமலைஜி நிறைய மைண்டில் வச்சுருப்பார், சொல்ல மாட்டார். அவர் காரியத்தில் தான் இறங்குவார். விஜய் இப்போ நம்ம முதல்வர் பண்ண மாதிரி அந்த மாதிரி அவரும் ஒரு பயங்கரமான பூகம்பம் தான். அண்ணாமலைன்னு பேரிலே இருக்குது, நம்ம அண்ணாமலைஜி பேரிலே இருக்குது. அண்ணாமலைஜி இதை விட பயங்கரமாலாம் பண்ணுவார். இவர் பண்ணுறதுக்கும் ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். இப்போ நம்ம பால்டயல் பாபு உதவாத நிதி பேசியிருக்காரு பார்த்தீங்களா, சனாதனத்தை ஒழிப்பேன், சனாதனத்தை ஒழிப்பேன்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்தது யார்? எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. உங்களுக்கு இதை எழுதி கொடுத்தது யார்? அதை மட்டும் சொல்லுங்கள். ஆனால் உங்களை எப்போப்பாவது ட்ரெண்டிங்லே வைக்கணும், எப்போவுமே நீங்கள் தான் டிவியில் வரணும்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? இது ஒரு நல்ல யுக்தி. ஆனால் நெகட்டிவாகவே ட்ரெண்ட் ஆகிட்டே இருந்து அப்படி ஆகி என்ன ஆச்சுன்னா, இப்போ ஆகி போகிற அளவுக்கு அப்பாலேருந்து டப்பாலேருந்து எல்லாத்தையும் வீடு காமிச்சாச்சு. தமிழக மக்கள் நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க 5000 ரூபா போட்டால் நம்மளுக்கு ஓட்டு போட்டுருவாங்க, முஸ்லீம்களை நாங்கள் தான் காப்பாற்றணும்னு சொன்னால் ஓட்டு போட்டுருவாங்க, கிறிஸ்தவ பெருமக்களுக்கு நாங்கள் தான் தாங்கி பிடிக்கிறோன்னு சொன்னால் ஓட்டு போட்டுருவாங்க. நல்லா பண்ணீங்க. ஆனால் நல்லா பண்ணீங்க. ஆனால் அல்லாஹ் கடவுள்னு ஒருத்தர் இருக்காது இல்லை. எல்லா கடவுளையும் தான் நான் சொல்கிறேன், பொதுவாக சொல்கிறேன். எங்களுக்கு அல்லாஹ், மற்ற சகோதரிகளுக்கு கடவுள்னு ஒருத்தர் இருக்காது இல்லை. அவர் வச்சாதா, அவங்களுக்கு வச்சு செஞ்சாதா? ஸ்டாலினியே குளத்து தொகுதியில் தோக்கடிச்சாரு. உதயநிதியும் பேக் போய் ஃப்ரண்ட் பேக் வாங்கி பேக்கில் போயினே இருந்துச்சு. முக்கியமான அமைச்சர்கள் எல்லாருமே காலி. இவ்வளோ பண்ணியும் திருந்தல, வாய்ப்பே இல்லை. பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஷாகுல் அமீத். அஸ்ஸலாமு அலைக்கும்.